எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ். முதல் கேள்வி, பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? இது சரியான விடை ஆப்ஷன் சி, அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. அடுத்தது, சரியான சொற்றொடரை தேர்க. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு. அடுத்தது, கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? 3 4. நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று, அவையெல்லாம் மாதவியின் நூல்கள். அடுத்தது, முட்டையிட்டது சேவலா பெட்டையா? வினாவலு. வரை இவ்வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் வரைந்தவன். டெலிகேட் பேராளர். சாம்பியன் வாகை சூடி. ப்ரொபோசல் கருத்துரு. புரோட்டோகால் மரபு தகவு. இதான் பொறுத்துக்க இதுக்கு சரியானது. அடுத்தது, ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. இறைச்சி. தூ என்ற சொல்லின் பொருள் உன். அடுத்தது, சரதம் வாய்மை. சூளிகை நிலாமுற்றம். மகோததி கடல். அவனி நாடு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது, கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டிக்காட்டவும். அமிழ்தத்தை கருப்பஞ்சாறு எனும் ஸ்ரீரங்கம் கோவில் மரபு. அடுத்தது, எண்ணிய எண்ணியாங்கெய்துப எண்ணியார். இந்த அடியில் அமைந்துள்ள மோனை கீழ்கதுவாய். அடுத்தது, தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது வெண்மதி வெண் கூட்டல் மதி என்பது. ஏன்னா இது வெண்மை கூட்டல் மதின்னு பிரிக்கணும். அடுத்தது, பொருந்தாத இணை. அழுது அடையப்ப அன்பர். அழுது அடையடைந்த அன்பர் திருமூலர் என்பது தவறானது. மீதி 3 பாருங்க சரியானது. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே பாரதிதாசன். யாது மூரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனார். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இளங்கோவடிகள். அடுத்தது, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்தது, திருக்குறள் பற்றிய கூற்றுகளில் சரியானது 1 மற்றும் 3. திருக்குறள் திரு கூட்டல் குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்கள் ஆகிய நூலாதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. அடுத்தது, பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் சி சரியானது. கோக்கோதை நாடு சேரநாடு. பார்ப்பு குஞ்சு. புள்ளினம் பறவை இனம். அள்ளட்புலனம் சேற்றுவயல். அடுத்தது, நாடகியல் எனும் நூலை இயற்றியவர் பரிதிமாற் கலைஞர். ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது 1 மற்றும் 3. பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. ஏலக்காய் இலவங்கம் சிறுநாவட்பூ சுக்கு மிளகு திப்பிலி எனும் 6 பொருள்கள் சேர்ந்த மருந்து உடற்பிணி போக்கி நலம் செய்யும். அடுத்து, பொருந்தா இணையை கண்டறிக. புத்தபிரான் நீலகேசி. திருக்குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது 1 மற்றும் 2. திருக்குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திருகூடராசப்ப கவிராயர் மேலகரம் எனும் ஊரில் பிறந்தவர். திருக்குற்றால நாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குரத்தி குறி சொல்வதும் குற்றால குறவஞ்சியின் மைய கதை பொருள் ஆகும். இதுக்கு சரியான விடை 1 மற்றும் 2. அடுத்தது, மயங்கி மருகி பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கொருவர். இப்பாடல் அடியின் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். அடுத்தது, ஒற்றுமை காப்பியம் சிலப்பதிகாரம். அம்மானை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது. அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகள் ஒன்று. அம்மானை என்பது ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்று பெயர். 2 மற்றும் 1. அடுத்தது, கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளங்கும் நூலோடு பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினார் புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது பட்டினப்பாலை. 26வது கேள்வி, புனையா ஓவியம் என்பதன் பொருள். புனையா ஓவியம் என்பதன் பொருள் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. அடுத்தது,
கிருஷ்ணகிரி கோத்தகிரி, இதில் கிரி எனும் சொல் மலையை குறிக்கும். அடுத்தது திருவிளையாடற் புராணம் பற்றிய கூற்றுகளில் சரியானது. திருவிளையாடற் புராணத்தை பாடியவர் பரஞ்சோதி முனிவர், வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர். திருவிளையாடற் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் எனும் 3 பிரிவுகளை கொண்டது. அடுத்தது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பொறுத்துக. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது. கால்டுவெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. தொல்காப்பியம். தன்னேர் இல்லாத தமிழ். தண்டியலங்கார மேற்கோள். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது. கிரவுல். அடுத்தது சிறுபானாற்றுப்படை. ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். அடுத்த திருமுருகாற்றுப்படை நக்கீரர். பொருணராற்றுப்படை முடத்தாம கண்ணியார். பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்து அதாவது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இன்டர்நெட் இணையம், சர்ச் என்ஜின் தேடுபொறி, இ ஜேர்னல் மின் இதழ், இ புக் மின் நூல். அடுத்து கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. ஆண்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடம் இருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர் என்பது பொருத்தமற்றது. அடுத்து அகநானூற்று பாட்டு வைப்பு முறை, அதற்குரிய திணையை பொருத்துக. 10, 20, 30, 40 நெய்தல் திணை. 6, 16, 26, 36 மருத திணை. 4, 14, 24, 34 முல்லை திணை. 2, 8, 12, 18 குறிஞ்சி திணை. அடுத்து ஒளி வேறுபாடறிந்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. வளை மீன்பிடி வலை, வளை. பொந்து வாழை மீன் வகை, வாழை மரவகை. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது 1 மற்றும் 2. கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம். இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. அடுத்து நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் பனு அகமது மரைக்காயர். அடுத்து கண்ணதாசன் பாடல்கள் சின்ன பயலே சின்ன பயலே சேதிகளடா என்பது பொருந்தாத ஒன்று. ஏன்னா இந்த பாட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடியது. அடுத்து ராசராச சோழனுலா பாடியவர் ஒட்டக்கூத்தர். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. மாணிக்க வாசகர், திருக்கோவை, ஆண்டாள், நாச்சியார் திருமொழி, சுந்தரர், திருத்தொண்ட தொகை, திருநாவுக்கரசர், தாண்டகவேந்தர். அடுத்தது முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை, தொல்காப்பியர். அடுத்தது கீழே காண்பனவற்றுள் பொருத்தமற்றது ஆப்ஷன் சி. நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார் என்பது பொருத்தமற்றது. அடுத்து இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன். மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் திருப்பெருந்துறை. கள்ளர் சரித்திரம் எனும் உரைநடை நூலை எழுதியவர் நாமு வேங்கடசாமி நாட்டார். அடுத்து மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அடுத்தது வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அடுத்தது தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் வாணிதாசன். அடுத்தது புனைப்பெயர் அதற்குரிய இயற்பெயர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. புதுமை பித்தன் சோ விருதாசலம், ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன், வாணிதாசன் எத்திராஜ், கண்ணதாசன் முத்தையா. அடுத்தது 50வது கேள்வி. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுல பொருந்தா சொல் வெறுப்பு. 51வது கேள்வி. பொருட்டன்று பிரித்தெழுதுக. பொருட்டு கூட்டல் அன்று. அடுத்தது பொறுத்துக. இதுல குறுக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க, அதுக்கு உண்டானது பாருங்க. ஆயுத குறுக்கம் கக்ரீது, ஐகார குறுக்கம்
கடலை. அடுத்து ஔகார குறுக்கம் வௌவால். மகர குறுக்கம் மருணம். அடுத்து அகர வரிசைப்படி அமைந்துள்ளது கண்டறிக. மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடுபள்ளம் மொழிபெயர்ப்பு. அடுத்தது பொறுத்துக. விரிநகர் வினைத்தொகை. மலரடி உவமைத்தொகை. மா பலா வாழை உம்மைத்தொகை. முதுமரம் பண்புத்தொகை. இது சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்து மீண்டும் பொறுத்துக. மூன்று காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது வினைமுற்று. மூன்று காலத்தையும் உணர்த்துவது வினையெச்சம். படித்தல் கற்பித்தல் எழுதுதல் தொழிற்பெயர். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரெச்சம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்து பொருந்தாத இணையினை கண்டறிக. மீன் பிடித்தல் உப்பு விற்றல் மருத திணை அல்ல. ஏன்னா இது நெய்தல் திணை. அடுத்தது அகர வரிசைப்படி சரியாக அமைந்துள்ளது கண் கண்டம் கண்டு கண்ணி. அடுத்து அப்பசி மாசம் அடமலை இம்பாங்கை தொடரின் பிழை நீங்கிய வடிவம் ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். அடுத்தது கீழே தரப்பெறுவனவற்றுள் சரியானது மூன்றுமே. நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். நான் யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள். வேற்றுமை உருவேற்றும் போது யான் என்பது என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது நம் என்றும் தெரியும். அடுத்து கூவா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். குறுகினி வினையச்சம். அடுத்து பொறுத்துக. வாழை இளம்பெண் உலை பிடரி மயிர் விளை தயிர் வளை சுரபுன்னை மரம். இது சரியானது ஆப்ஷன் டி. அடுத்து இன்மையுள் இன்மை விருந்தொராள். இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு பண்பாகு பெயர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அம்புஜத்தம்மாள். கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமற்ற கூற்று ஆப்ஷன் டி. நாட்டு வளம் செல்வ வளம் செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது என்பது பொருத்தமற்றது. அடுத்தது நூல்களும் ஆசிரியர்களும். பாண்டியன் பரிசு பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார். ஆசிய ஜோதி கவிமணி. சங்கொலி நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் சி. தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிலார். எட்டு தொகை நூல்களுள் அகப்புறப்பாடல்களை கொண்ட நூல் பரிபாடல். அடுத்து முத்தொள்ளாயிரம் பற்றிய கூற்றுகளில் சரியானது 3 கூட்டல் 900 முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய 3 900 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூல் முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு வீரம் நாட்டு வளம் பற்றி பாடிய பாடல் தொகுப்பு முத்தொள்ளாயிரம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் ராமானுசர். அடுத்தது 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க நூல் ஐங்குறுநூறு. அடுத்து நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கொண்டல் மேகம் தாமம் மாலை புரிசை மதில் மள்ளல் வளம். அடுத்து முக்கூடற்பள்ளு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது 1 மற்றும் 3. எனது முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி மருதூர் பள்ளி இளைய மனைவி பற்றி இருவரை மணந்து திண்டாடும் பல்லான் வாழ்க்கை பற்றிய நூல் முக்கூடற்பள்ளு. அந்த நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்தது விட்பெருந்தடந்தோள் வீர இப்பாடலடி யாரை குறிக்கிறது? ராமன். விட்பெருந்தடந்தோள் வீர இப்பாடலடி ராமனை குறிக்கிறது. அடுத்தது திருவேங்கடந்தாதி எனும் நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திருவேங்கடந்தாதி எனும் நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்தது 76வது கேள்வி. ஐங்குறுநூற்றில் முல்லை திணை பாடல்களை பாடியவர் பேயனார். அடுத்து கீழே காணப்பட்டவற்றில் சரியற்றவை எது? 1 மற்றும் 2. இவை இரண்டும் சரியற்றது. அதாவது அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும்
தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம்பெற்றிராத குறிப்பிடத்தக்கது. நற்றிணை செய்யுட்கள் 8 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டவை. அடுத்தது பொருந்தாத இணை கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழன் சிலப்பதிகாரம் என்பது பொருந்தாத ஒன்று. மீதி 3 பாருங்க. களிரில் எரிந்து பெயர்தல் காலை கடனே புறநானூறு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் திருக்குறள். பன்னொடு தமிழொப்பாய் தேவாரம். அடுத்தது திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றது. 102 வெண்பாக்களை கொண்டது என்பது தவறானது. மீதி 3 பாருங்க சரியானது. திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திரிகடுகம் 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. சுக்கு மிளகு திப்பிலியாலான மருந்துக்கு பெயர் திரிகடுகம். அடுத்தது பாந்தல் உரகம் பன்னகம் பணி எனும் சொற்களின் பொருள் பாம்பு. அடுத்தது பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக. இது சரியான விடை ஆப்ஷன் ஏ. பாடு என கூறியவுடன் பாடுபவர் ஆசுகவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரகவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வித்தாரகவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரகவி. அடுத்தது இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார். அடுத்து மூலிகையின் பொதுப்பெயர் சிறப்பு பெயர் பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. தூதுவளை ஞானப்பச்சிலை கற்றாழை குமரி கரிசலாங்கண்ணி தேகராசம். அடுத்தது குறுமிளகு இந்திய மருந்து. அடுத்து வரிசை ஒன்றை வரிசை இரண்டுடன் பொறுத்துக. இது சரியான விடை ஆப்ஷன் பி. கொலையே களவே காமத்தி விளைவு உடம்பில் தோன்றுவன. பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனிற்சொல் சொல்லில் தோன்றுவன. வெகல் வெகுழல் பொல்லா காட்சி உள்ளம் தன்னில் தோன்றுவன. பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார் என்பது இயல்பே. அடுத்தது மீண்டும் பொறுத்துக. இது சரியான விடை ஆப்ஷன் சி. தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் கருணாமிர்த சாகரம் சாகரம். வி கோ சூரியநாராயண சாத்திரியார் மான விஜயம். கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர். முதுநாரை இசை நூல். அடுத்து பதிற்றுப்பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். அடுத்தது முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றது. சுவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றது என்பது தவறானது. அடுத்து பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக. நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி. வாழ் நெடுங்கண்ணி கட்சுநேத்ரி பழமலைநாதர் விருத்தகிரீஸ்வரர் செம்பொன் பள்ளியார் சொர்ணபுரீச்சுவரர். அடுத்தது சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையின் நூல் தமிழின்பம். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதியார். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். அடுத்தது தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமாட் கலைஞர் என மாற்றி அமைத்துக் கொண்டவர் சூரியநாராயண சாஸ்திரி. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றது. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் பெரியார் என்பது தவறானது. மீதி 3 பாருங்க. தந்தை பெரியார் பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவினார். பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டர் ஆனார். அடுத்தது ஆசிரியரும் சிறுகதையும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. வாவேசு ஐயர் மங்கையர்கரசியின் காதல். தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள். செல்வ கேசவராய முதலியார் அபிநய கதைகள். பூபாரா காணாமலே காதல். அடுத்தது பொருந்தாத இணை பொது உடைமை புதுமைப்பித்தன் என்பது பொருந்தாதது. மீதி 3 பொருத்தமுள்ளது. தனித்தமிழ் மறைமலையடிகள் பேச்சுக்களை பேரறிஞர் அண்ணா புரட்சி பாரதிதாசன். அடுத்தது துய்ப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பள்ளக்கிரில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? ஆனந்தரங்கர். அடுத்தது புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் லட்சுமி. அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தது? காமராசர். மனநூல் இந்த நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர்.
அடுத்தது இந்த காணொளியின் கடைசி கேள்வி, பொறுத்துக. அம்பை, வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை, அனுராத ரமணன், கால சுமைதாங்கி, திலகவதி, காளி, பாக்கியா, வலம்புரி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 20க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல ஜெனரல் தமிழ், அதாவது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 20க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.